ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். துபாயிலேருந்து எப்படி இந்தியா வந்தோன்றது ஒரு விலாக் போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்தியாவுக்கு வந்து அம்மா வீட்டை 2-3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ என்னோட ஹஸ்பண்ட் ஊருக்கு நான் போயிட்டு இருக்கேன். என்னடா உட்காந்து போகிறது கூட காரில் இடம் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம கொண்டு வந்த லக்கேஜ் அந்த மாதிரி துபாயிலேருந்து காரில் டிக்கியில் வைக்கிறதுக்கு சுத்தமாக இடம் இல்லை. தலைக்கு மேலே எவ்வளோ பேக்கு பார்த்தீங்களா? தேவைப்படுற போடுற ட்ரெஸ்ஸு 4 தான் இருக்கும். ஆனால் 40 ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரா எடுத்து வந்திருப்போம். தேவைப்பட்டா இது தேவைப்படமோ நமக்கு இல்லாமல் போயிருமேன்றதுக்காகவே நிறையா சேர்த்து எடுத்து வந்திருப்போம். அதுதான் ஒரு மூட்டையே இருக்குது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே தேனி பெரியகுளம். சூப்பரான ஊர், நல்லா சில்லுன்னு இருக்கும். எங்கள் ஊர்லேருந்து டெய்லி கொடைக்கானலில் என்ன கிளைமேட்னு சொல்லி மொட்டை மாடியிலேருந்தே பார்த்துடலாம். அவ்வளோ அழகான ஊர். எங்கள் ஊரில் மோஸ்ட்லி நிறைய ஃபிலிம் ஷூட்டிங் நடக்கும். சோத்துப்பாறை, கும்பக்காரை, வைகடாம் இப்படி ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே. எங்கள் ஊர் இவ்வளோ அழகாக இருக்கும்னா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த என் ஹஸ்பண்ட் ஊர் அதை விட சூப்பராக இருக்கும். ஊர் வந்து சென்டரில் இருக்க மாதிரி இருக்கும். நிமிந்து பார்த்தா சுற்றி வர ஃபுல்லாக கேரளாவாக தான் இருக்கும். அவ்வளோ அழகான கிளைமேட்டு, சூப்பராக இருக்கும். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே எப்படி கிளைமேட்டு மாறி ஊர் நெருங்க நெருங்க எவ்வளோ கருப்பான மேகங்களை பார்ப்பீங்கன்னு. எப்போவுமே அங்கே அப்படி தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் வீட்டோட மொட்டை மாடிலேருந்து பார்த்தா 2 ஃபால்ஸ் தெரியும். ஒன்று சுருளி ஃபால்ஸ், இன்னொன்று கேரளா சைட்லேருந்து வர ஃபால்ஸ். ரெண்டுமே அவ்வளோ அழகாக மொட்டை மாடிலேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக தெரியும். இந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் மணி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்டாக 3 o'clock எவ்வளோ அழகான சூப்பரான சில்லான கிளைமேட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் ஊர் நெருங்க நெருங்க ஃபுல்லாக பயங்கரமாக ஆயிரும் உங்களுக்கு. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என் ஹஸ்பண்ட் ஊர் வந்து கம்பம் கூடலூர். கம்பத்துலேருந்து கம்பமெட்டில் போகலாம். அதுக்கப்புறம் வந்து சுருளி ஃபால்ஸ் இருக்குது. கேரளா ரொம்ப நியரில் இருக்குது. சபரிமலைக்கு இந்த சைட்லேருந்து தான் போவாங்க. பயங்கரமான ஹாப்பனிங்கான ஊர் தான் இதுவும். நான் கல்யாணம் முடிச்சு இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப ரசித்து பார்த்தது என்னென்னா 2 சைடுக்கு மரமே ரோடை கவர் பண்ணி அப்படியே ஃபுல்லாக நிழலாகவே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கேவும். அம்மா ஊர்லேருந்து இங்கே வரது கரெக்டாக 1.5 மணி நேரம் தான் ஆகுது. சூப்பராக டைம் சேவ் ஆகுது. ஆனால் அப்போ பார்த்து எந்த மரமுமே இப்போ இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கம்பம், கூடலூர், தேனி, உத்தமபாளையம், சின்னமனூர் இந்த சைடில் இருக்கவங்களாம் நல்லா தெரியும் இது எவ்வளோ அழகான ஊர், இந்த மரம்லாம் எப்படி அழகாக கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதெல்லாம் இங்கே இருக்கவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபுல் வீடியோவோட கேமராமேன் என்னோட மாமா பொண்ணு தான். நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஃபுல்லாக அவள் தான் எனக்கு எல்லாமே எடுத்து கொடுத்தா சூப்பராக. கேமராமேன் முன்னாடியே எடுத்துகிட்டு இருக்காத, பின்னாடி 4-5 ஜீவன்லாம் இருக்கும், எங்களே அப்பப்போ எடு அப்படி சொல்லி தான் எடுத்து வச்ச வீடியோஸ்லாம் இது எல்லாமே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஊருக்கு வந்தால் மட்டும்தான் நடக்கும் நமக்கு. காரில் இடமே இல்லைனாலும் கூட பரவாயில்ல, ஆனால் தனியாலாம் போகாத, நானும் கூட வருவேன். மடியில் உட்காந்தாவது நான் வந்தே ஆவேன் உன் கூடன்னு சொல்லிட்டு இந்த மாமா பசங்க எல்லாம் ஒட்டிக்கிச்சுங்க கூட. வேறு என்ன சொல்ல, வந்து தொலைங்கன்னு கூட கூட்டிகிட்டு போயாச்சு. கொடைக்கானலில் மழை பெஞ்சோடனே எப்படி எங்கள் ஊரில் மழை பெய்யுதோ அதே மாதிரி தான் இங்கே கேரளாவில் மழை பெஞ்சோடனே கீழே இருக்க எல்லா ஊர்லேயும் சூப்பராக மழை பெஞ்சிரும். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்த கிளைமேட்டுக்கும் கேரளாவை நெருங்கி வரும்போது இருக்க கிளைமேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கேரளா, கொடைக்கானல்லாம் பயங்கர குளிர், மழை, மிஸ்ட் இந்த சீசன் தான். கண்டிப்பாக யாராவது ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி பாருங்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. நானும் அம்மா ஊரில், ஹஸ்பண்ட் ஊரில் எங்கெங்கெல்லாம் என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோன்னா கண்டிப்பாக அந்த இதெல்லாம் எடுத்து விலாகாக போட ட்ரை பண்ணுறேன். கூடலூர், குமுளி தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் கேரளா ஸ்டார்ட் ஆயிரும் ப்ராப்பராக. நீங்கள் குமுளிக்கு போகணுன்னாவே ஃபுல்லாக ஹேர் பின் பெண்டாக தான் இருக்கும். செம்ம அழகாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி மழை, குளிர் கிளைமேட்டுக்காக தான் ஊர்லேருந்து 2 மாதம் வெக்கேஷனுக்கே வர்றது. அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஒரு வழியாக பேசிக்கிட்டேவும் பாட்டு போட்டுக்கிட்டேவும் கூடலூர் வந்து சேர்ந்தாச்சு வித்தின் 1.5 hours. வெக்கேஷனுக்கு போகிறோன்ற பயங்கர ஹாப்பி மனசுக்குள்ளே இருந்தாலும் இந்த லக்கேஜை எங்கே போனாலும் தூக்கிட்டு போகணும். அதுதான் பெரிய கஷ்டமே. இது என்னோட மாமியார் வீட்டிலேருந்து மொட்டை மாடியிலேருந்து எடுத்த வியூ. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பாதி ஊர் கூடலூராக இருந்தாலும் அப்படியே ரைட் சைடு கேமரா திரும்ப ஃபுல்லாக கேரளா தான். ஒரு ஊரை சுற்றி ஃபுல் மலை, அந்த மலை ஃபுல்லாக கேரளா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா வியூ? காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் கிளைமேட் இப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே ப்ளசண்ட்டாக அழகாக இருக்கும். சூட்லேருந்து காஞ்சு போய் கல்ஃப்லேருந்து வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் ஒரு 50 நாள் இருந்துட்டு போனால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சூப்பரான கிளைமேட்டு. நான் சொன்ன ஃபால்ஸ் இது தான். எங்கள் வீட்டு மொட்டை மாடிலேருந்து பார்த்தாவே இப்படி ஒரு அழகான ஃபால்ஸ் தெரியும். இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அது ஃபுல்லாக நிறையா வீடாக கட்டிட்டாங்க. அதனால் அது தெரிய மாட்டேங்குது. ஒரு 2 கிளிப் தான் எடுத்து 2 கிளிப்பு எடுக்கிறதுக்குள்ளேயுமே கிளைமேட் டக்குன்னு மாறி பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மழையிலேயே நனைஞ்சிட்டு சூப்பராக வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு கீழே. அடுத்து கொஞ்ச நாளைக்கு போட போகிற குக்கிங் வீடியோஸ், விளாக்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து தான் போடுற மாதிரி இருக்கும். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரை என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.